ஹலோ ஆல், வெல்கம் டு யஷ் ஹாப்பி கார்னர். இன்றைக்கி குவிக்கான எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் 4 எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய ஃபேவரட் ஹேக் பார்த்தீங்கன்னா, இந்த பாயில் எக்கை உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி கப்பில் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஷேக் பண்ணி எடுத்தால் அதோட ஓடு தானாகவே பிரிஞ்சு வந்துடும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாயில்டு எக் உரிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் 2 பீசஸாக கட் பண்ணிக்கிறோம். அந்த எள்ளு பிரிஞ்சு வராமல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 5 சின்ன வெங்காயமும் ஒரு கத்து கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இப்போது பேன் சூடான உடனே அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடான உடனே அதுக்கு கடுகும் ஜீரா வேணும்னா நீங்கள் ஜீராவும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் ஆனியனும் சேர்த்து ஆனியன் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போது இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த எல்லோ உடையாமல் நீங்கள் நீட்டாக அந்த மசாலா படுற மாதிரி நல்லா திருப்பி கொடுங்க. இப்போது இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். ஃப்ளேம் லோலேருந்து மீடியம்க்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம கருகாமல் பார்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இன்னொரு சைடும் திருப்பி போட்டுடுங்க. அதுவும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஃபைனலாக நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மிளகுத்தூள் தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, உங்களுடைய எக் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே நீங்கள் லெமன் ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.